வணக்கம். மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் அவர்கள் இந்தியாவில் நடைபெறவுள்ள இம்பாக்ட் உச்சிமாநாட்டை தவிர்க்க முடிவு செய்துள்ளார். தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே அவர் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உச்சிமாநாடு இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆனால் கேட்ஸின் திடீர் விலகல் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான புதிய ஆவணங்கள் வெளியானதை அடுத்து கேட்ஸ் மீதான விமர்சனங்கள் மீண்டும் வலுவடைந்துள்ளன. அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட புதிய எப்ஸ்டீன் கோப்புகளில் கேட்ஸ் குறித்த பல புதிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் அனுப்பிய மின்னஞ்சல்களில் சில சர்ச்சைக்குரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் பொய்யானவை என்று கேட்ஸின் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார். எப்ஸ்டீன் கேட்ஸை சிக்க வைக்க முயற்சித்ததாக கூறும் அந்த அறிக்கை இந்த குற்றச்சாட்டுகளை வன்மையாக கண்டித்துள்ளது. பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை உச்சிமாநாட்டின் முன்னுரிமைகளில் கவனம் செலுத்துவதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மாநாட்டின் நோக்கம் சிதையாமல் இருப்பதை உறுதி செய்ய கேட்ஸ் இந்த முடிவை எடுத்துள்ளார். அவருக்கு பதிலாக அறக்கட்டளையின் பிரதிநிதியாக அங்குர் வோரா இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார். அறக்கட்டளையின் ஆப்பிரிக்க மற்றும் இந்திய பணிகளை கவனிக்கும் வோரா கேட்ஸின் இடத்தை பூர்த்தி செய்வார். எப்ஸ்டீன் உடனான தனது தொடர்பு ஒரு மிகப்பெரிய தவறு என்று பில் கேட்ஸ் ஏற்கனவே பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளார். அவருடனான சந்திப்புகள் அனைத்தும் தொண்டு நிறுவன பணிகள் தொடர்பான விவாதங்களுக்காகவே இருந்ததாக அவர் மீண்டும் கூறியுள்ளார். இருப்பினும் இவர்களது தொடர்பு 2013ஆம் ஆண்டு தொடங்கிய விதம் குறித்து பல மட்டங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் 2013ஆம் ஆண்டிலேயே எப்ஸ்டீன் உடனான தொடர்புகள் குறித்து தனது கவலையை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கவலைகளே அவர்களது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசலுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோப்புகள் வெளியான பிறகு தனது வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலத்தை இது நினைவுபடுத்துவதாக மெலிண்டா கூறியுள்ளார். பில் கேட்ஸ் இல்லாதபோதும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல உலகத் தலைவர்கள் இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இந்த மாநாட்டின் முக்கியத்துவத்தை தனது உரையில் சுட்டிக்காட்டினார். கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை மற்றும் ஓபன் ஏஐ சிஓ சாம் ஆல்ட்மேன் ஆகியோரும் இதில் முக்கிய உரையாற்றினர். அறக்கட்டளை ஊழியர்களிடம் பில் கேட்ஸ் தனது செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தவறான நபருடன் பழகியதால் அறக்கட்டளையின் நற்பெயர் பாதிக்கப்படலாம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் தான் எந்த சட்டவிரோத செயலிலும் ஈடுபடவில்லை என்பதையும் எதையும் பார்க்கவில்லை என்பதையும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். இந்தியாவில் சுகாதாரம் மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் கேட்ஸ் அறக்கட்டளை பல ஆண்டுகளாக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. சமீபத்தில் கேட்ஸ் இந்தியாவிற்கு வந்திருந்தபோது பல புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய சுகாதார பணிகளில் இந்த அறக்கட்டளையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எப்ஸ்டீன் விவகாரம் பில் கேட்ஸின் பொது வாழ்க்கையில் ஒரு நீங்காத கரையாக தொடர்ந்து அவரை துரத்தி வருகிறது. இந்த திடீர் விலகல் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை தூண்டியிருப்பதுடன் எதிர்காலம் குறித்த பேச்சுக்களையும் திசை திருப்பியுள்ளது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி.